அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். எல்லாரும் கேட்பாங்க, ஏங்க இத்தனை விஷயங்களை நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீங்க, இத்தனை கதைகளை நீங்கள் எங்கிருந்து எடுக்கிறீர்கள், இத்தனை செய்திகளை நம்ம எங்கிருந்து எடுக்கிறீங்க, இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவதற்கு இத்தனை வரிகள் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? அத்தனை வரிகளும் அத்தனை கதைகளும் நம்முடைய இலக்கியங்களில் புதைந்திருக்கிறது, நம்மளுடைய புத்தகங்களில் புதைந்திருக்கிறது. எல்லாருக்குமே ஒரு பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? நமது சென்னையில் வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதி புத்தக திருவிழா தொடங்குகிறது. விழானாலே விழித்திருத்தல்னு வாங்கல்ல, விழித்திருத்தல், ஒரு விழிப்புணர்வோடு இருத்தல். எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடப்பட்ட போது, மத ரீதியான விழாக்கள் கொண்டாடப்பட்ட போது, கோயில் ரீதியான விழாக்கள் கொண்டாடும் போது, தமிழகத்தில் மட்டும்தான் அத்தனை மாநிலங்களுக்கும் உதாரணமாக புத்தகங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழக அரசு உலகத்திற்கே ஒரு உதாரணமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா. இதில் இந்த சென்னை புத்தக திருவிழா என்பது 49வது புத்தக திருவிழா வரக்கூடிய ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து தொடங்குகிறது. இதை எதுக்குப்பா இங்கே சொல்றீங்க? இந்த புத்தகம் எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? தமிழில் ஒரு பாட்டு இருக்கும், உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணிதிருக்கும், அம்மருந்து போல் வாரும் உண்டு. என்ன தெரியுமா அர்த்தம்? நம்ம சுற்றம், நம்ம குடும்பம், நம்ம உடன் பிறந்தவங்கன்னு இருந்துறாங்கப்பா. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, இந்த வியாதி இருக்கு பாருங்க, சக்கரை நோய், பிபிலாம் சொல்றோம்ல, அதெல்லாம் பிறக்கும் போதே ஜீன்ல வந்துருது, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. ஆனா உடன் பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணித்தி இருக்கும். ஏதோ ஒரு மலையில ஏதோ ஒரு மூலிகை நான் அந்த நோயை குணப்படுத்திட்டு போயிடும்பா. எங்கேயோ தோன்றின ஒரு மூலிகை நம்மளுடைய நோயை குணப்படுத்துது இல்ல, எங்கேயோ தோன்றின ஒரு மேகத்திலிருந்து நம்ம வீட்டு வாசல்ல மழை பெய்யுதுல. அப்படி இந்த புத்தகங்கள் எப்படி பாருனா, எங்கேயோ ஒரு ஆசை, எங்கேயோ ஒரு எழுத்தாளர், யாரோ ஒருவன் வரம் பெறுவதற்காக யாரோ ஒருவர் செய்யும் தவம் இந்த புத்தகம், யாரோ ஒருவன் சிரிப்பதற்காக யாரோ ஒருவர் செய்யும் சிந்தனை இந்த புத்தகம், யாரோ ஒருவர் குணம் பெறுவதற்காக யாரோ ஒருவர் செய்யும் மருத்துவம் இந்த புத்தகம், யாரோ ஒருவனை தொலைத்தவனை மீட்டெடுக்க யாரோ ஒருவர் செய்யும் வழிகாட்டுதல் இந்த புத்தகம். இந்த புத்தகம் கையில் இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த இடத்துல நம்ம தடுமாறினாலும் மீண்டு எழுந்து வந்துடலாம். வாழ்க்கை எல்லாருக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்துடுறது இல்லைல்ல. என்ன, சில நேரங்களில் போராட்டங்கள் இருக்கிறது, சில நேரங்களில் சவால்கள் இருக்கிறது, சில நேரங்களில் சிக்கல்கள் இருக்கிறது, சில நேரங்களில் தடுமாற்றங்கள் இருக்கிறது. அத்தனை நேரங்களிலும் கைகளில் ஒரு புத்தகம் இருந்தால், எந்த எழுத்தாளனின் கைகளிலிருந்து உதிரக்கூடிய ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது, எந்த எழுத்தாளனின் நெஞ்சத்தில் உதிர்ந்த சிந்தனை நம்மை காப்பாற்றும் என்று நமக்கு தெரியாது, எந்த எழுத்தாளனின் நினைவில் தோன்றிய அந்த சொல் நமக்கான வழிகாட்டுதலாக இருக்கும் நமக்கு தெரியாது. சார், வைரமுத்து ஐயா சொல்றாரு, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நான் எத்தனையோ பாடல்கள் எழுதியிருந்தேன். அந்த காலத்துல லெட்டர் தானே போடுவாங்க, அவங்கள அந்த ஃபோன்லாம் இல்லாத காலத்துல. அது ஒரு ரசிகர் ஒருத்தங்க லெட்டர் எழுதியிருக்காங்க, ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க, ஐயா என்னுடைய கணவனை நான் இழந்துட்டேன், வாழ்க்கை ரொம்ப போராட்டமா இருந்துச்சு, என்னுடைய 2 பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியாம இருந்துச்சு, ஒரு கட்டத்துல இந்த வாழ்க்கையை பார்த்து நான் பயந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டேன். ஆனா அப்போ உங்களுடைய பாட்டு ஒன்று வந்துச்சு, ஆளான சிங்கம் 2ம் கைவீசி நடந்தா காலடியில் பூமி எல்லாம் வணங்கும், சிங்கார தங்கம் 2ம் தேர் போல நடந்தா ஆகாயம் வந்து எங்கு வணங்கும், உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, கண்களிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே, பாசம் தானே பிள்ளை நிலா 2ம் வெள்ளை நிலான்னு நீங்க ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்க. அந்த பாடல் தான் என்னுடைய தற்கொலையை தடுத்தது, அந்த பாடல் தான் நான் வாழ்வதற்கு காரணமாக இருந்தது, அந்த பாடல் தான் இன்றைக்கு உங்களுக்கு கடிதம் எழுத வைத்திருக்கிறதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. வைரமுத்தையா குறிப்பிட்டு சொல்றாரு, ஏதோ ஒரு பாடல், ஏதோ ஒரு பாடல் வரி, ஏதோ ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வரி ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தையோ அந்த வரியோ நமக்கு கிடைத்து விடாதா என்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கம் தான் இந்த புத்தக திருவிழாவினுடைய ஒரு மாபெரும் நோக்கம். உங்களுக்கு ஆன்மீகம் பிடிக்குமா, ஓஷோவை பிடிக்கலாம், அறிவியல் பிடிக்குமா, ஆராய்ச்சி பிடிக்குமா, குடவையில் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை படிக்கலாம், வாழ்வியல் சிந்தனைகள், தன்னம்பிக்கையை பற்றி படிக்கணுமா, சுகிசிவம் ஐயாவுடைய புத்தகங்கள், இறையன்பு ஐயாவினுடைய புத்தகங்கள், இப்படியாக ரஷ்ய இலக்கியங்கள் படிக்கணுமா, லியோ டால்ஸ்டாயினுடைய புத்தகங்கள், தஸ்தாவிஸ்கியினுடைய புத்தகங்கள், மார்க்சிச புத்தகங்கள், எல்லா வகையான நாம் என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லா வகையான புத்தகங்களையும் ஒரு சேர ஒரே இடத்தில் கிடைக்கும் என்று சொன்னால் அது புத்தக திருவிழா.
என்ன அது புத்தக திருவிழா. அது கொண்டாட்டத்தின் அறிவு கொண்டாட்டம்னு சொல்லலாங்க. அறிவு கொண்டாட்டம். அவ்வை ரொம்ப ரொம்ப அழகா சொல்லுவாங்க. முருகப்பெருமான் போய் அவ்வையிட்ட கேட்கிறாரு, பாட்டி இந்த உலகத்துல எது பாட்டி இனிமைன்னு கேட்கிறாரு, எது பாட்டி சந்தோஷம்னு. அவ்வை வார்த்தை தெரியுமா, இனியது கேட்கும் தனிவடி வேலோய் இனிது இனிது ஏகாந்தம் இனிது தனியா இருக்கிறது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல் இறைவனை வணங்குறது, அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அறிவான மக்கள் பக்கத்துல போய் சேரணும்பா. அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே அவை கத்துக் கொடுத்துட்டு போறாங்க. இனியது கேட்கும் தனிவடி வேலோ இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது கனவிலும் நினைவிலும் அவர் சொல் கேட்பதுதானே. அறிவான மக்களினுடைய வார்த்தைகளை கேளுங்கப்பா, அறிவான மக்களினுடைய சொற்களை கேளுங்கப்பா, அறிவான மக்களோடு இருத்தலை வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையில் இனிதிலும் இனிது என்று அவ்வை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. என்ன அதனாலதான் நெல்லை ஜெயந்தா அவர்கள் சொல்லுவார், புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழ் வாசிக்கிறோம், இந்த புத்தகம் நம்மை கீழிருந்து மேல் எடுத்து செல்கிறது. வலம்புரி ஜான் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலேறி சொன்னாங்க, நாம் புரட்டி புரட்டி பார்க்கின்ற புத்தகங்கள் பெரிய புத்தகங்கள் அல்ல, நாம் புரட்டி புரட்டி பார்க்கின்ற புத்தகங்கள் பெரிய புத்தகங்கள் அல்ல, நம்மை எந்த புத்தகம் புரட்டி புரட்டி எடுக்கிறதோ அதுதான் சிறந்த புத்தகம்னு ரொம்ப அழகா வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தக திருவிழாவுக்கு எதுக்காக போனோம், இந்த குழந்தைகளை இந்த புத்தக திருவிழாவிற்கு எதுக்காக அழைச்சிட்டு போனோம், இந்த புத்தக திருவிழாவால் என்ன நன்மை, மாவட்டம் தோறும் ஏன்ப அந்த புத்தக திருவிழா நடத்தணும்னாங்க. சமீபத்தில் ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார், ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த லஞ்சம் வாங்கின அதிகாரிகளை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, முகத்தை கர்ச்சிப்பில் மூடிட்டார், முகத்தை ஒரு துணியெல்லாம் மூடிட்டாங்க. இந்த கேமராலாம் வரும்போது முகத்தை துணியில மூடிட்டாங்க. எல்லாரும் அவர்கிட்ட ஏன்னு கேட்டப்ப எல்லாரும் ஏன் என்ன தெரியுமா அர்த்தம், நம்மளோட முகம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு அர்த்தம். கரெக்டா, தவறு செய்து ஒருவன் மாட்டிக்கொண்டால் தன்னுடைய முகம் வெளியே தெரிஞ்சா அசிங்கம்னு அர்த்தம். என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தவறு செய்வது அசிங்கம்னு நினைக்கல, தவறு செய்வதனால் அசிங்கப்படுகிறோம்னு நினைக்கல, ஆனால் நாம் மாட்டிக்கொள்வது அசிங்கம்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த புத்தகம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கும், அறத்தை கற்றுக் கொடுக்கும். மாட்டிக்கொள்வது அசிங்கம் அல்ல, தவறு செய்வதே அசிங்கம் தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய அறம் இருக்குல்ல, இந்த அறத்தை புத்தகத்தால் மட்டுமே கொடுக்க முடியும். ஒரு அறம் சார்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்றால் புத்தகங்களால் மட்டும்தான் அதை வழிநடத்த முடியும். இன்றைக்கு இந்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வீடியோ கேம்ஸ் செல்வங்களை கொடுப்பதை விட, இல்லை விளையாட்டு சாதனங்களை கொடுப்பதை விட, அவர்களுக்கான ஆடை அணிகலன்கள், ஆடம்பரமான ஆடை அணிகலன்களை கொடுப்பதை விட, வாகனங்களை கொடுப்பதை விட, அழகான ஒரு புத்தகம், வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகம், வழிகாட்டக்கூடிய ஒரு கதைகள், இப்படியாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எத்தனை கதைகள் மூலமாக வழிகாட்டியிருக்காங்க. ஈசாப் நீதி கதைகள்னு ஒரு கதைகள் இருந்தது, தென்னாலிராமன் கதைகள்னு இருந்தது, மரியாதை ராமன் கதைகள்னு இருந்தது, பஞ்சதந்திர கதைகள் இருந்தது, பரமாத்ம குரு கதைகள் இருந்தது. இப்படி குழந்தைகளுக்காக விக்ரமாதித்தன் வேதாள கதைகள் இருந்தது. இப்படி குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதற்காகவே கதைகள் மூலமாக நம்ம வழிகாட்டினோம். பெரியவர்களுக்கு வாழ்க்கையை கற்றுத்தருவதற்கு ஜெயகாந்தன் ஐயா போல, சூடாமணி அம்மா போல, அதே போல ஜெயமோகன் ஐயாவினுடைய நாவல்கள் பெரியவர்களுக்கான வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படி வாழ்வியலை, சிந்தனையை, ஆன்மீகத்தை, அரசியலை, அறிவியலை, ஆராய்ச்சியை, இப்படி அத்தனை தளங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரே இடமாக இந்த புத்தக திருவிழாக்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு புத்தகம் நம் வீட்டில் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி ஒரு சமையல் அறை இருக்கிறதோ, ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி ஒரு படுக்கை அறை இருக்கிறதோ, ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி ஒரு அனைவரும் அமர்ந்து உட்காரக்கூடிய அந்த கலந்தரை இருக்கிறதோ, ஹால் இருக்கிறதோ, அப்படி ஒரு வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இருந்தால் அந்த வீடு மகிழ்ச்சியான வீடாக இருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் வீட்டில் ஒரு நூலகம் அமையட்டும், உங்கள் வீடு சொர்க்கமாக மாறட்டும். நன்றி.